ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறோன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிளாத் பீஸில். ஸோ இது வந்து என்னோடய கிளாத் பீஸ் வித் பார்டர். ஸோ ஒரு கிளாத் பீஸை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஹாஃப் 4 குவார்ட்டர்ஸ் நமக்கு தேவை. அப்படி நம்ம பார்க்கும்போது என்னென்னா, அந்த கிளாத்தில் நமக்கு ஒரே சைடில் ஸ்லீவ் வந்து நமக்கு போதுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே. ஸோ அதுக்காக நம்ம 4 குவார்ட்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் கொடுத்து இங்கே ஒரு ஃபோல்ட் கொடுக்கும்போது நம்ம கிளாத்தோட கரெக்ட் ஹாஃப் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது இப்போ ஹாஃப் கிடச்சிட்டு இந்த ஹாஃபை நம்ம குவார்ட்டரை எடுத்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதே ஹாஃப் சைட் இன்னொரு ஹாஃப் சைட் வச்சு நம்ம அதில் லாங் ஃபோல்டு கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதோட குவார்ட்டரும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த குவார்ட்டர் தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் அதோட இதில் நான் இது வச்சுருக்கிறேன் ஃபுல்லாக வந்து. இப்போ என்னோடய ப்ளவுஸை வந்து நான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த ஷோல்டர் இருக்குதுல்ல, அதை திருப்பி வச்சுக்கிடணும். லாங் சைடு ஷோல்டரோட லாங் சைடு வந்து இந்த ஹாஃப் இதில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வைங்க. கீழே நான் பார்டருக்கு செட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுருப்பேன். இங்கே வந்து எகெயின் இந்த சைடு வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த அக்கிள் சைடு ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு அடுத்து பாருங்கள், இதே ப்ளவுஸை நான் இப்போ வந்து திருப்பி போடுறேன், ஒரு ட்விஸ்ட் எடுக்கிறேன். அப்போது என்னோடய லாங் சைடு இங்கே வரும், என்னோடய ஹேண்டோட ஒரு எண்டு இங்கே வந்துருச்சு. இப்போ இன்னொரு அக்கிள் சைடு வந்து இங்கே வந்துருச்சு. அண்ட் என்னோடய கை இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னோடய மார்க்கிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து ஒரு டாட் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து 3 டாட்டு, இங்கே ஒரு டாட் சென்டரில், அக்கிள் சைடு இங்கே ஒன்று, அண்ட் இன்னொரு அக்கிள் வந்து ஆப்போசிட் சைடு. இப்போ இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்லீவ் கிடைக்கும். இந்த இதில் நீங்கள் மட்டும் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 இன்ச் எல்லா சைட்ஸில் இருந்தும் நீங்கள் வந்து லீவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் இப்போ நீட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு விருப்பமான எந்த மாதிரியான டிசைனும் நீங்கள் இதில் டிசைன் பண்ணலாம். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு. தேங்க்யூ.